அரசியல்ல இன்னைக்கு ஒரு கட்சி துண்டை போட்டுக்கிட்டு பேசுறவங்க நாளைக்கு வேற ஒரு கலர் துண்டோட மேடையில நிற்பாங்க. நேத்து வரைக்கும் அந்த கட்சியை திட்டினீங்களே, இன்னைக்கு எப்படி அங்க போனீங்கன்னு நாம கேட்டா அதுக்கு அவங்க சொல்ற ஒரே பதில், இது காலத்தின் கட்டாயம். தமிழக அரசியல்ல இந்த கட்சி தாவல் ஏன் நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் சதுரங்கம் என்ன? இதனால யாருக்கு இல்லாத தலைவர்கள் கட்சி மாற முக்கியமா 4 காரணங்கள் இருக்கு. நம்பர் 1, தேர்தல் வரும்போது எனக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்பாங்க. அங்க ஏற்கனவே செல்வாக்கான வேற ஒருத்தர் இருந்தா கட்சி தலைமை இவங்களை கைவிட்டுருவாங்க. உடனே வேற கட்சியில போயிட்டு சீட் வாங்கிட்டு வந்து நிற்பாங்க. 2வது, பல வருஷம் உழைச்சோம் ஒரு மாவட்ட செயலாளர் பதவியோ இல்ல மாநில பொறுப்போ கிடைக்காதப்போ நம்ம திறமைக்கு அங்க மரியாதை இல்லைன்னு கிளம்பிடுவாங்க. நம்பர் 3, சில நேரங்கள்ல மத்திய மற்றும் மாநில விசாரணை அமைப்புகளோட நெருக்கடி வரும்போது தங்களை தற்காத்துக்க ஆளுங்கட்சியை நோக்கி போறதும் நடக்குது. நம்பர் 4, கட்சிக்குள்ள ஒரு வாரிசு தலைவர் வளரும் போது சீனியர் தலைவர்கள் தங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாகும்னு பயந்து ரூட்டை மாத்துவாங்க. ஆக மொத்தத்துல அரசியல்ல கொள்கைங்கிறது இப்போ ஒரு பழைய ஃபேஷன் ஆகிடுச்சு. சட்ட மாத்திர வேகத்துல கட்சி கொடிய மாத்திர தலைவர்கள் ஒரு பக்கம், யார் வந்தா நமக்கு என்ன, நமக்கு தேவையெல்லாம் வளர்ச்சி தான்னு நினைக்கிற மக்கள் ஒரு பக்கம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் கட்சி மாறினா நீங்களும் அவங்க பின்னாடி போவீங்களா இல்ல அந்த கொள்கை கூடவே நிப்பீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.